ஹலோ ஆல், குட் மார்னிங். எப்பவும் போல் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி தோட்டம் போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி தான் இப்போ ரீசெண்டாக என்னோடய மார்னிங் இருக்குது. சரி சொல்லுங்கள், நீங்களும் என்ன மாதிரியா? விச் மீன் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கொஷின்ஸ் உங்களோட மைண்டில் வரும். இது நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி ஸ்டார்ட் பண்ணால் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா? பர்ஃபெக்டாக பண்ணாலும் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும். இதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க கூட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்களா? நான் அப்படி தான் 6 மந்த்ஸாகவே நான் வீடியோஸ் போடணும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து போடவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்குள்ளேயே எனக்கு ஒரு செல்ஃப் டவுட்டு. சூப்பராக பண்ணுற யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நான் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என்னோடது ரொம்ப பேடாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், அந்த வீடியோஸ் டெலீட் பண்ணிவிட்டு இல்லை இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அதை போஸ்ட்போன் பண்ணிடுவேன். இப்படியே டேஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் என் தம்பி கேட்டான், வீடியோ போடுறேன்னு சொன்னில, போட்டியா அப்படின்ட்டு. இல்லை போடல, ஏன்னா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை, அதனால் வந்து நான் போடலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன் போடலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னால் வந்து மற்றவங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல, மற்றவங்களோட வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னால், அவங்களோட வீடியோ சூப்பராக இருக்க காரணம் அவங்க கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த பண்ணும்போது தான். எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எப்போ அப்படின்னா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும்போது தான். அதனால் நீ எதையுமே யோசிக்காமல் டெய்லியுமே வீடியோஸ் போடு. ஒரு நாள் நீயும் என்ன ஆயிடுவ, அதில் ப்ரோ ஆயிடுவ. ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளையே அறியாமல் நம்ம நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால தான் ஏதோ இந்த ரீசன்ட் 10 டேஸாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு வீடியோஸாக போட. டே பை டே நான் இம்ப்ரூவ் ஆகுறேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா அதை பற்றி நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் நவ். நீங்கள் சூன் ப்ரோ ஆயிடுவீங்க. தேங்க்யூ.